Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் இருந்தா நீங்க அதிலே நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இல்ல என்ற ஐடி பாஸ்வேர்ட் இல்லன்னா, நீங்க புதுசா ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓடிஆர் சப்மிட் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 150 ஃபீஸ் வரும். அதை நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 3 தடவை எக்ஸாம் நீங்க இலவசமா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஓடிஆர் முடிச்சதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நீங்க குரோம்ல டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே உங்களுக்கு வந்துடும் டிஎன்பிசி. இதில் பாருங்கள், இணைய வழியில் விண்ணப்பிக்க இங்கே சொடுக்கோன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 4 சர்வீஸ்க்கு இது ஒன்று பாருங்கள், இன்டர்வியூ போஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் நம்ம குரூப் 4 தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். குரூப் 4 தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் மேலே இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இதில் அஃபீஷியல் வெப்சைட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இப்படி இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணால் டேரெக்டாக ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதோட டிஎன்பிசியோட ஒரிஜினல் வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா apply.tnpc.exam.in போட்டு வந்தீங்கன்னாவே இந்த வெப்சைட் ஈஸியாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துடும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிரந்தர பதிவு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் புதிய பதிவு செய்ய விரும்புவோர் அதே மாதிரி ஏற்கனவே பதிவு செய்யதான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன், இந்த டைம் தான் நான் எழுத போகிறேன், எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டே கிடையாதுன்னா இந்த புதிய பதிவு செய்ய விளைவுகளை கிளிக் பண்ணி தான் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு மறந்துருப்பீங்க. அதுக்கான ஆப்ஷன் இங்கே வச்சிருக்காங்க பாருங்கள். ஒருவேளை உங்கள் யூசர் ஐடியை மறந்து போச்சுன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறத போட்டு எடுத்துக்கலாம். அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அப்புறம்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒரு ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம புதிய பதிவு செய்ய விளைவு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டிஎன்பிசி கிரியேட் பண்ணுறேன்னா இப்படி தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பெயர் போட்டுக்கோங்க. உங்களோட பெயர் போட்டு இதே மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் காட்டும். ஒரு வேளை ஐடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு ஒரு ஐடி கிரியேட் பண்ண சொல்லும். இப்போ நான் இந்த மாதிரி சிராஜ் 1403 போட்டேன். இந்த மாதிரி ஐடி யார்ட்டையும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் காட்டிடுச்சு. நான் அடுத்து கேப்சா கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. இந்த இடத்துல பயனாளர் குறியீடு உள்ளதான்னு கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? பயனாளர் குறியீடு இல்லைன்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சிம்பிள் வந்து யார் இதுக்கு இந்த ஐடி யூஸ் பண்ண கிடையாது. அதனால் இந்த யூசர் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடவுச்சொல்னு கேட்டிருக்காங்க. கடவுச்சொல்னா பாஸ்வேர்டு தான். அது எப்படி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 1 அப்பர் கேஸ், 1 லோவர் கேஸ், 1 டிஜிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பெஷல் கேரக்டர், மினிமம் 8லேருந்து 15 கேரக்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ராமன் இருந்தாருன்னா ராம் ஆர் கேப்ஸு, ஏஎம் வந்து ஸ்மாலு, @1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆர் கேப்ஸு எம்மு @1 2 3 4 5 போட்டாச்சு. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆர் கேப்ஸு ஸ்மாலு இன்னும் @1 2 3 4 5 போட்டாச்சு. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்குறாங்க. இந்த மெயில் ஐடி கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மெயில் ஐடி தான் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஏனோ தானே ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்து அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. கவனமாக மெயில் ஐடி எப்போயுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே திருப்பி இந்த இடத்துல ரீஎன்டர் மெயில் ஐடி கொடுக்கணும். நான் கொடுக்குற மெயில் ஐடி. அது கீழே பார்த்தீங்கன்னா சுய விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அனுப்புவதன் மூலம் சரிபார்க்குன்னு கேட்கும். நான் பேரும் கொடுத்துட்டேன், இனிஷியல் கொடுத்துட்டேன். அதை செக் பண்ணதுக்கப்புறம் நான் ஓடிபி சென்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரப்போகுது. எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. நான் அதை டைப் பண்ண வரேன். அப்புறம் சரின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்பா பேர் கேட்குறாங்க. உங்களோட மார்க் ஷீட்டில் அப்பா பேர் எப்படி அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து அவரோட இனிஷியல் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் பூர்வீகம் பிறந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவரோட பூர்வீகம் ஏதோ அது கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து அம்மா பேர் கேட்குறாங்க. அம்மா பேர் எப்படி மார்க் ஷீட் இருக்குதோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. அம்மாவோட இனிஷியல் கேட்குறாங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சினாலும் நீங்கள் திருப்பியும் சிரமம். சரிங்களா? அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் பூர்வீக மாவட்டம் வரும். உங்களோட பூர்வீக மாவட்டம் ஏதோ அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதம் கேட்குறாங்க. இந்த மதம் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கொடுத்துருவீங்க. அப்படி கொடுக்காதீங்க. உங்களோட கேஸ்ட் வைஸ் பார்த்துட்டு ரிசர்வேஷன் காஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க. சரிங்களா? நிறைய பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரும். ஸோ கவனமாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ முஸ்லீம்னா பிசிஎம்னு வரும்.
இதில் பார்த்தீங்கன்னா தேசியம் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிசர்வேஷன் கேட்டகரியான்னு பார்த்துட்டு கேட்டகரியில் கொடுத்துருங்க. கேட்டகரியில் வரலைன்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்தால் நம்ம அதுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் அதை ஃபில் பண்ணணும். சர்டிஃபிகேட் எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதிலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா சாதியின் பெயர் கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வழங்கப்பட்ட இடம் மாவட்டம் கேட்குறாங்க. எந்த மாவட்டத்தில் வாங்கினோ அந்த மாவட்டம் கொடுக்கணும். சரிங்களா காய்ஸ்? எல்லாமே இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்ன கேட்குன்னா சான்றிதழ் வழங்கப்பட்ட வட்டம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வழங்கிய அதிகாரி, அதிலே பார்த்தீங்கன்னா கீழே சீல் வச்சுருப்பாங்க. ஜோனல் டெப்டி தாசில்தார் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. டெப்டி தாசில்தார் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த தாசில்தார் கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் போட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ வச்ச சர்டிஃபிகேட் தான் வந்துட்டு இருக்குது. இ-சேவையில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு TN 520ங்கிற சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நிறையா ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அது. ஸோ எல்லோரும் பழைய சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா புது சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அந்த இ-சேவையில் போய் கொடுத்து உங்களோட புதுசாக ஃபோட்டோ வர சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல டேட் கொடுத்துருக்கோம். என்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சான்றிதழ் எடுத்தோமோ அந்த டேட் இருக்கும். வழங்கப்பட்ட தேதி இருக்கும். அதை கொடுத்துருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்குறோமான்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம சேமி மற்றும் தொடர்க கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம கேட்குறாங்க. அதாவது இறுதி வகுப்பு பதிவுன்னு கேட்பாங்க. ரோல் நம்பர் கேட்பாங்க. அந்த ரோல் நம்பர் கரெக்டாக பார்த்து பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்னு கீழே இருக்கும். அந்த ரோல் நம்பர் கரெக்டாக பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்து கேட்பாங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் மார்ச் அந்த மாதிரி போட்டிருக்கும். வருஷம் எந்த வருஷமோ அது போட்டிருக்கும். அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் படி ஏதாவது சான்றிதழ் பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க. ஆனால் நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ கவனமாக அதை பார்த்து டேட் ஆஃப் பர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இறுதி பள்ளி குழுமம் கேட்பாங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டு படிச்சுன்னா ஸ்டேட் போர்டு கொடுங்க. இல்லை மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்னா அது கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களோட பள்ளியோட குழுமம் என்னமோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் மேலேயே இருக்கும். 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். அது கவனமாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் படிச்சிங்கன்னு கேட்பாங்க. அதாவது உங்களோட பயிற்றுவிக்கும் மொழி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா தமிழ் மீடியம் படிச்சிங்களான்னு கேட்பாங்க. அது கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இங்கே அட்ரஸ் நீங்கள் முழுசாக போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஓரலாக மட்டும் போடுறேன். சரிங்களா? அடுத்து பின்கோடு கேட்குறாங்க. சேம் நிரந்தர முகவரி அதே மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துட்டு சேமி மற்றும் தொடர்க கொடுத்துருங்க. சேமி மற்றும் தொடர்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்குறாங்க. ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர் கேட்பாங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. உயரம் 4 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சைஸு 170க்கு 130 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 2 காதில் வந்து நல்லா தெரிகிற மாதிரி எடுக்கணும். தொப்பி மற்றும் கருப்பு கலர் அணிந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. அதில் நீளம் மற்றும் கருப்பு நிறம் எந்த பேனா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் 6 சென்டிமீட்டர் அகலம் 3 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரியலன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. TNPC ஃபோட்டோ ரீசைஸ்ன்னு போடுங்க. ஃபோட்டோ கம்ப்ரஷன் போட்டிங்கன்னா இதுக்கான வெப்சைட் வரும். இதில் நீங்கள் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எதனாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆயிரும். இந்த வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சைனுக்கும் இதே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஈஸியாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆவரேஜாக கொடுத்துட்றேன். சிக்னேச்சர் கம்ப்ரஸர் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம சிக்னேச்சர் மாதிரி ஜஸ்ட்டு இந்த இடத்துல கம்ப்ரஸ் இமேஜ் கொடுத்துட்டோம்னா நமக்கு அது கம்ப்ரஸ் ஆகிடும். நான் சும்மா உங்களுக்கு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறேன். எல்லோரும் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஃபோட்டோ நம்ம இங்கே கொடுத்தோம்னா நமக்கு ஆட் ஆயிரும். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சைஸ் ரெடி பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஃபோட்டோ கொடுத்து அதே நமக்கு சைஸ் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இப்படி தான் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேமி மற்றும் தொடர்க கொடுக்கணும். ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. உங்களோட பேர்
உங்களோட மெயில் நம்பரு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல விவரங்களை மாற்ற கொடுத்து மாற்றிக்கலாம். இல்லை எல்லாமே சரியாகுனா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணால் மேற்கொண்டு அனைத்தும் சரியாகுன்னு சொல்லிட்டு சேவ் மற்றும் தொடர்பு கொடுங்க. தொடர்பு கொடுத்து சரி கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கட்டணம் செலுத்தவும்னு கேட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரூ. 150 அமௌண்ட் கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பே லைட் இருக்கும், சிசி அவென்யூ இருக்கும். சரிங்களா, நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணால் சிசி அவென்யூ கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெஃப்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஆனால் இதே சிசி அவென்யூவில் போனீங்கன்னா ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் இருக்கும். இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட், யூபிஐ இருக்குது. இந்த யூபிஐ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ப்ரொசீட் பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பே ஆப்ஷன் போகும். கியூஆர் கோட் ஆப்ஷன் நமக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல போனால் ஜென்ரேட் கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடு ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம பே பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல பே ஆகிடும். ஒருவேளை இந்த இடத்துல பே ஆகலைன்னா உங்களோட யூபிஐ நீங்கள் டைப் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் போகும். ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இதை பதிவு பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் என்ன பதிவு பண்ணணும்னா உங்களோட எக்ஸாமுக்கு நீங்கள் பதிவு பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஓடிஆர் பதிவு பண்ணணும். இந்த ஓடிஆர் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் நான் அடிக்கடி போட்டு இருப்பேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.